ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். அன்றாடம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட பொறாமையை பற்றி பேச போகிறோம். ஒரு கிராமத்தில் பக்கத்து இருக்கிற 2 வீடுகள் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பையன் மட்டும், சின்ன பையன், ஒரு 18 வயசு பையன் மட்டும் தனியாக இருக்கிறான். ஏன்னா அவனோட அப்பா அம்மா யாரும் இல்லை அவனுக்கு. ஸோ அதனால் அவன் தனியாக இருக்கிறான். பக்கத்து வீட்டில் இன்னொரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அப்போ இந்த பையன் டெய்லி காலையில் வேலைக்கு போவான், நல்லா வேலை செய்வான், சுறுசுறுப்பாக இருப்பான். வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற காசை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுவான். இவனுக்கு ஒரு கோழியும் இருந்தது. அது தான் அவன் நல்லா பராமரித்து அது கூட தான் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். இவன் வேலைக்கு போனால் கிடைக்கிற காசை கொண்டு வந்து சாப்பிடுவான். அப்படி இல்லையா, இந்த கோழி போடுற முட்டையை இருக்கும்ல, அதை சேகரித்து வச்சுருப்பான். ஸோ அந்த முட்டையை எடுத்து வச்சு சாப்பிட்டு அன்றைக்கி வந்து நாளை போக்கிக்குவான். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்து நல்ல அவனோட வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்திட்டு இருந்தான். இதை வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பார்த்தப்போ பொறுக்கவே இல்லை. இது என்ன இவன் சந்தோஷமாக இருக்கிறது, ஏதோ ஒன்று எப்போ பாரு அவன் சந்தோஷமாகவே இருக்கிறான், அவனோட காரியங்களெல்லாம் அவன் பார்த்துக்கிறான், சின்ன பையனாக இருந்தால் கூட செல்ஃப் கண்டென்ட்டாக இருக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவனோட விஷயங்கள் எல்லாத்துலேயும் போகிறாங்க. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, நம்ம முதல்ல இந்த அவரோட கோழியை பிடிச்சி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இவன் வேலைக்கு போயிருக்க நேரம் பார்த்து அவன் வீட்டிலேருந்து அந்த கோழியை தேடி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றாரு. இவன் வந்து பார்த்தா எங்கள் கோழியை காணும் அப்படின்னோடனே இவன் ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கோழியோட இறகுகள் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டில் இருக்குது. அப்போ இவன் போய் கேட்குறான், இந்த மாதிரி என்னோடய கோழி நீ என்ன பண்ண, இந்த மாதிரி இறகுகள்லாம் அவன் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், இல்லை என்னோடய பூனை வந்து ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்துச்சு, அது நான் அதை காப்பாற்ற முடியல, அதுக்குள்ளே அது இறந்துச்சு, அதனால் நான் சமைச்சு சாப்பிட்டேன், அதுவும் கோழி தான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக புழியிறார். இவனுக்கு உடனே ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. உடனே இவன் என்ன பண்ணுறான், வீட்டில் அங்கே ஊரில் உள்ளவங்ககிட்டலாம் பெரியவங்ககிட்டலாம் போய் சொல்லி இந்த மாதிரி இவன் என்னோட கோழி எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி அந்த பையன் தனியாக ஒன்று வளர்த்துட்டு இருந்தா, நீ அதை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏதோ ஒரு நியாயம் சொல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு வாத்து இருக்குது, சின்ன வாத்து குஞ்சு ஒன்று இருக்குது, சரி அப்போ நீ அதையாவது கொடு, அவன் வளர்த்துக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனையும் சரின்னு எல்லாருக்கும் முன்னாடி வந்து இவன் அவன் வீட்டில் இருந்து ஒரு சின்ன வாத்து குஞ்சை கொடுத்துட்றான். அப்போ இவனுக்கு கஷ்டம் தான், ஏன்னா அந்த கோழி இவனோட நல்ல அன்பாக இருந்ததும் இல்லாமல் முட்டையும் போட்டுது, அவனுக்கு வசதியாகவும் இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த வாத்தம் வளருது, இந்த வாத்தம் முட்டை போடுது. ஸோ இப்போ இந்த முட்டையும் அவன் யூஸ் பண்ணிக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மழை நாளில் நல்ல ராத்திரியில் இவனோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. உடனே இவன் போய் பார்த்தோடனே அங்கே பார்த்தா ஒரு வயசானவர் குளிரில் நடுங்கிட்டு மழையில் நனைஞ்சு நின்றுட்டுருக்காரு. உடனே இவன் என்ன பண்ணுறான், அவரை உள்ள கூப்பிட்டு அவருக்கு சாப்பிட கொடுத்து அவருக்கு கம்பளி எல்லாம் கொடுத்து எல்லாம் நல்லா உபசரித்து அவனை பார்த்துக்கிறான். அப்போ இந்த வாத்து போட்ட வாத்து முட்டையும் அவன் சமைச்சு அவருக்கு கொடுக்குறான். அவரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்னப்பா பண்ணுற என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு அம்மா அப்பா எல்லாம் யாரும் இல்லை, நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன், அதனால் வந்து நான் இப்படி வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிட்டு வந்து நான் இப்படி சமைச்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவன் வந்து அவனோட எல்லா ஃபுல் ஹிஸ்ட்ரியும் சொல்லிடுறான். ஒன்றையும் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போகுது. அப்போ வந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தை என்கிட்ட கொடு, நான் அதை தொட்டு பார்க்குறேன்னு சொன்னோன்னே இவனும் எடுத்து அந்த வார்த்தை அவர்கிட்ட கொடுக்குறான். உடனே இந்த பெரியவர் அந்த வார்த்தை எடுத்து அழகாக அதை ப்ளஸ் பண்ணி அதோட தலையெல்லாம் தடவி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் கிளம்பி போயிடுறார். அதுக்கு அடுத்த நாளில் இருந்து இந்த வாத்து வந்து பொன் முட்டையிடுது. அப்போது இவனுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா வந்தவர் வந்து ஒரு ஏஞ்சல், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தார். ஸோ இவர் வந்து நல்லபடியாக அவரை கவனிச்சிட்டதுனால இவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக அந்த வாத்து வந்து போடுற முட்டையெல்லாம் இனிமேல் வந்து பொன் முட்டையிடும் வாத்தா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அதனால அந்த வாத்தை அடுத்த நாள்லேருந்து பொன் முட்டையிடுது. உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த முட்டையை எடுத்துகிட்டு விற்று ஸோ இவனோட நிலைமையை வந்து சரி பண்ணிக்கிறான். அப்போது அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து திருப்பியும் பொறாமல் வந்துடுது. என்னடா இது, இவனோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, வேலைக்கும் போக மாட்டேன்றான், ஆனால் வந்து அவனோட வாழ்க்கையில் ஏதோ வித்தியாசம் இருக்குது, நல்ல கையில் காசு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஓரமாக இருந்து பார்க்குறாரு. பார்த்துறப்ப தான் புரியுது, இந்த மாதிரி அந்த வாத்து வந்து பொன் முட்டையிடுது அப்படின்னா திருப்பி அகைன் இவருக்கு வந்து பொறாமல் வந்துடுது. உடனே அந்த பொண்ணு அந்த வாத்து வந்து என்னோடது தான்,
ஏன்னா நான் தான் அவருக்கு கொடுத்தேன், அந்த கொடுத்ததுனால எனக்கு வந்து அந்த வாத்து எனக்கு தான் சொந்தம், அதனால் அது போடுற முட்டையெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கிட்ட. அவரும் வந்து திருப்பி அந்த இதெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாரு, இல்லை இல்லை நீ வந்து ரொம்ப பேராசைப்படுற, அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தினால தான் அவனுக்கு வந்து அந்த வாத்து வந்து பொன் முட்டை இடுது, அதனால் நீ அதிலெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போவும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பொறாமப்பட்டு திருப்பியும் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கிட்டேருந்து அந்த வார்த்தை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வந்து இவனுக்கு சாதகமாகவே பண்ணிடுறாங்க. ஸோ இவனும் வந்து அந்த வார்த்தை வச்சு அவனுக்கு தேவையான காரியங்களெல்லாம் செய்துட்டு மீதி இருக்கிற காசை எல்லாத்தையும் வந்து அவன் நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணி சந்தோஷமாக ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து வரான். ஆனால் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பொறாமை பிடிச்சவர் இருக்கிறார்ல, இவன் வாழ்கிறத பார்த்து பொறுக்காமல் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வாத்தை வாங்குறாரு. வாத்தை வாங்கி அந்த மாதிரியெல்லாம் பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் முடியல அப்படின்னோடனே அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவன் நல்லா இருக்கிறத பார்த்து இன்னும் பொறாமையில் வெந்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க? பொறாமை பிடிச்சவங்களா இருக்கிறாங்களா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்காங்க? கீழே கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஹி.